வணக்கம். இந்த செஷன்ல நம்ம என்கிரிப்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ என்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நம்மளுடைய டேட்டாவா இருக்கட்டும், இல்லை நம்ம டிஸ்க் லெவல்ல இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து டேட்டா நெட்வொர்க்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா இருக்கட்டும். ஸோ யூ கேன் அப்ளை ஆர் அப்ரோச் என்கிரிப்ஷன் இன் அ லேயர்ட் அப்ரோச். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து நெட்வொர்க் லெவலில் பண்ணலாம், இல்லை ஸ்டோரேஜ் கிளஸ்டர் லெவலில் பண்ணலாம், டிஸ்க் லெவலில் பண்ணலாம், இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே நம்ம பார்ட்டிஷன்ஸை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணலாம். ஸோ அதுலேயே வந்து ரெண்டு வெரைட்டி ஆஃப் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் மெக்கானிசம் இருக்கு. சிமெட்ரிக் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஒரு கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், என்கிரிப்டும் பண்ணலாம், டீக்ரிப்டும் பண்ணலாம். பட் கிளவுடுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய அசிமெட்ரிக் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கீ வந்து என்கிரிப்ஷனுக்கும் இன்னொரு கீ வந்து டீக்ரிப்ஷனுக்கும்ன்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த பப்ளிக் கீ ப்ரைவேட் கீலாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? பப்ளிக் கீ வந்து கிளவுட் சைடில் ஸ்டோர் பண்ணிட்டு ப்ரைவேட் கீ நம்ம யூஸ் பண்ணி அதை டீக்ரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ஸோ அசிமெட்ரிக் மெத்தட் வந்து ரொம்பவே இப்போ நிறைய காமன் ப்ராக்டிஸில் இருக்குது. பட் சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் போத் ஆர் ஈக்குவலி குட் ஃபார் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். இப்போ நம்ம இந்த என்கிரிப்ஷனில் வந்து அஜூரை பொறுத்த வரைக்கும் as I told you நிறைய லேயர்டா நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். மெயினா கஸ்டமருடைய லீகல் செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் போயிட்டு என்கிரிப்ஷன் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ உங்களுடைய ஓஎஸ்ல வந்து இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் பிட் லாக்கர் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் என்கிரிப்ட் பண்ணலாம். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளேவர்ஸில் டிஎன்கிரிப்ட் அப்படின்ற டூல் யூஸ் பண்ணி நம்ம என்கிரிப்ஷன் பண்ணலாம். ஸோ இதுவே நீங்கள் வந்து அஜூரோடைய டிஸ்க் என்கிரிப்ஷன் வந்து அஜூரோடைய டிஸ்க் லெவலில் நம்ம என்கிரிப்ட் பண்ணலாம். பட் அஜூரோட டிஸ்க் லெவலில் நம்ம என்கிரிப்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணாலுமே இதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் என்கிரிப்ஷன் டெக்னாலஜி வந்து ஜோன் ரெசிலியன்ட். ஒரு டேட்டா ஒரு அவைலபிலிட்டி ஜோன் வந்து இம்பேக்ட் ஆனால் கூட உங்களுடைய ஸ்டில் உங்களுடைய கீ உங்களுடைய என்கிரிப்ஷன் வந்து இம்பேக்ட் எதுவும் ஆகாது. ஸோ மெயினாக வந்து என்கிரிப்ஷன் வந்து இட் ஹெல்ப்ஸ் யுவர் டேட்டா and information to be protected or safeguarded or secured, number one. And then it also helps you to meet some of the regulatory or security legal requirements வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்காகவும் நம்ம we generally go for encryption. ஸோ encryption வந்து நம்ம virtual machine உடைய டிஸ்க் லெவல்லையும் பண்ணலாம், ஸ்டோரேஜ் கிளஸ்டர் லெவல்லையும் பண்ணலாம், நெட்வொர்க் லெவல்லையும் நம்ம யூசிங் சம் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி whatever எஸ்எஸ்எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்கிரிப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஓஎஸ் லெவல் என்கிரிப்ஷன் வந்து இட் இஸ் pretty ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே லாகின் பண்ணிட்டு எந்தெந்த டிஸ்க்லாம் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணணுமோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் என்கிரிப்ட் இட். அஜூரோடைய பிளாட்ஃபார்ம் லெவலில் வந்து நீங்கள் ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கு. ஸோ அஜூரோடைய டிஸ்க் என்கிரிப்ஷன் வந்து டிஸ்க் பை டிஸ்க் பண்ணலாம், ஆர் எல்ஸ் என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் சர்வர் சைடு என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அஜூர் டிஸ்க் ஸ்டோரேஜ் சர்வர் சைடு என்கிரிப்ஷன் ஆர் ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் டேர்ம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எஸ்எஸ்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் ஜென்ரலி எனேபிள்ட் பை டிஃபால்ட். ஸோ இதை வந்து நீங்கள் அர்லியராக வந்து அஜூர் ஸ்டோரேஜ் என்கிரிப்ஷன் அப்படின்ற நேமில் கூட சொல்லுவாங்க, ஏஎஸ்சி அப்படின்ட்டு. பட் அகெயின் ஸோ பேஸ்ட் ஆன் த நியூவர் வெர்ஷன்ஸ் நியூவர் ரிலீசஸ் நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தே கம் அப் வித் நியூ ஆப்ஷன்ஸ். இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் கிளஸ்டர் லெவலில் வந்து யூ கேன் கெட் இட் எனேபிள்ட். இதை வந்து ஓஎஸ் டிஸ்க் டேட்டா டிஸ்க் எல்லாத்துக்குமே நம்ம என்கிரிப்ட் பண்ணலாம். பட் இதில் லிமிடேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஓஎஸ்ல இருக்கும், ஒரு சில டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி இன் யுவர் டெம்பரரி டிஸ்க். இது வந்து நம்ம ஜென்ரலாக கேச்சிங்க்கு இல்லை வந்து உங்களுடைய டெம்பரரி கண்டென்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெம்பரரி ஆர் அந்த கேச்சிங் கண்டென்ட் வந்து உங்களுடைய அஜூரோடைய சர்வர் டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய சர்வரில் லோக்கல் டிஸ்கில் லோக்கல் ஹார்ட்வேரில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு வந்து என்கிரிப்ஷன் அட் ஹோஸ்ட் லெவலில் வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணலாம். வேறஸ் நம்ம மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க் டேட்டா டிஸ்க் எல்லாம் வந்து அஜூரோடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பிளாப் ஸ்டோரேஜில் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து என்கிரிப்ஷன் அட் ஹோஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா
இது வந்து நீங்கள் உங்களுடைய டெம்பரரி டிஸ்க் ஆர் உங்களுடைய அந்த கேச்சிங் டேட்டா இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ண முடியும். ஸோ லோக்கலாக சர்வர் ஹார்ட்வேரில் இருக்கக்கூடிய டேட்டாவும் சரி, உங்களுடைய டேட்டா ரெஸ்ட்லேயும் as well as when the data is flowing on your network, it can also be encrypted. Okay, so it is pretty much மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா it complements each other, so you can utilize them wherever required. So நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் டிஸ்க் என்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு லேட்டஸ்டாக ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கான்ஃபிடென்ஷியல் டிஸ்க் என்கிரிப்ஷன் அப்படின்றது கான்ஃபிடென்ஷியல் விஎம்ஸ் அந்த வர்ச்சுவல் மெஷின் டைப்ஸ்லேயே வந்து விஎம் இன்ஸ்டன்ஸ் டைப்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. அதில் கான்ஃபிடென்ஷியல் விஎம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இது நீங்கள் அந்த டிசி சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து வெர்ஷன் 5 அண்ட் தென் இசி சீரியஸ், இது ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கான்ஃபிடென்ஷியல் டிஸ்க் என்கிரிப்ஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மெயினாக வந்து பேக் எண்டில் உங்களுடைய ஹார்ட்வேர் லெவலில் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் அப்படின்ற மாதிரி ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ அந்த மாடியூலை யூஸ் பண்ணி யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் டிஸ்க் அண்ட் தென் அந்த கண்டென்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எந்த ஹைப்பர்வைசர் அண்ட் தென் ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் நீங்கள் இது செக்யூர் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனால உங்களுக்கு வந்து உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின் லெவலில் சிபியூ யூசேஜ் அதெல்லாம் இருக்காது, ஏன்னா இது வந்து ஹோஸ்ட் லெவலில் பண்ணுறோம். வேறஸ் இந்த ஆப்ஷன் வந்து அஷ்யூர் டிஸ்க் என்கிரிப்ஷன் வந்து உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய அந்த டெக்னாலஜி வாட் எவர் பிட்லாக்கர் ஆர் டிஎம்கிரிப்ட் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இதுவுமே வந்து என்கிரிப்ட் டீக்ரிப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் சில அடிஷ்னல் ரெக்யூர்மெண்ட் அந்த ப்ரீ ரெக்வசைட்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பேசிக்காக இந்த ஏ சீரீஸ் ஆர் இந்த பேசிக் சீரீஸ் விஎம்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் சப்போர்ட்டட் ஃபார் டிஸ்க் என்கிரிப்ஷன். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் வர்ச்சுவல் மெஷின் வித் 2 GB ஆஃப் மெமரி. ஏன்னா அது என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்னும் போது அது சின்ன ஒரு ஓவர் ஹெட் கிடைக்குது, ஓவர் ஹெட் ஆகும் உங்களுக்கு. ஸோ சிபியூவில் வந்து சில சைக்கிள்ஸ் வந்து கன்சியூம் பண்ணி தான் அந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் வந்து நடக்கும். பட் வர்ச்சுவல் மெஷினை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சப்போர்ட்டட் இன் ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2, உங்களுடைய விண்டோஸ் 2008 R2 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 8 ஆர் விண்டோஸ் 2008 R2ல இருந்து எல்லாமே சப்போர்ட்டட் தான். ஆனால் ஜென்ரலாக வந்து இந்த பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2008 R2லலாம் .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து அந்த 4.5 அந்த டைமில் என்ன .NET வெர்ஷன் இருந்ததோ ஸோ அது வந்து தேவைப்படும். பட் பிஹைண்ட் த சீன் இட் இஸ் கோயிங் டு லெவரேஜ் த டெக்னாலஜி அட் த OS லெவல் லைக் யுவர் பிட்லாக்கர் ஆன் விண்டோஸ் அண்ட் டிஎம்கிரிப்ட் ஆன் யுவர் லினக்ஸ், இதுதான் வந்து லெவரேஜ் பண்ணுவாங்க. பட் இந்த ஏடி அஷ்யூர் டிஸ்க் லெவல் அந்த பிளாட்ஃபார்ம் லெவலில் நம்ம என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கீ வால்ட்டை கிரியேட் பண்ணி அந்த கீ வால்ட்டில் தான் இந்த என்கிரிப்ஷன் கீஸை வந்து ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் மெக்கானிசம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் வி கெட் இன் டு அஷ்யூர் டிஸ்க் என்கிரிப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வர்ச்சுவல் மெஷின் விண்டோஸ் மெஷின் இருக்குது அப்படின்னா அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக போயிட்டு கண்ட்ரோல் பேனலில் வந்து யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் அப் யுவர் பிட்லாக்கர் ஆர் எல்ஸ் டேரெக்டாகவே நீங்கள் பிட்லாக்கர் டைப் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனலோடைய மேனேஜ் பிட்லாக்கர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ டேரெக்டாக போயிட்டு டர்ன் ஆன் பிட்லாக்கர் ஃபார் யுவர் சி டிரைவ் ஆர் டி டிரைவ் வந்து ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, ஸோ ஓஎஸ் லெவலில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பிட்லாக்கர் டிரைவ் என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணி உங்களுடைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஈவன் இஃப் இட் இஸ் கெட்டிங் டிட்டாச்ட் வாட் எவர் அதில் இருக்க கண்டென்ட்டை வந்து அந்த பிட்லாக்கர் கீ இல்லாமல் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஓஎஸ் லெவல் என்கிரிப்ஷன். ஸோ ஓஎஸ் லெவல் என்கிரிப்ஷனுக்கும் இந்த பர்டிகுலர் செஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் யூ கேன் ட்ரை என்கிரிப்டிங் இட் யூசிங் பிட்லாக்கர். பட் தென் அஷ்யூர் டிஸ்க் என்கிரிப்ஷன் வந்து அஷ்யூருடைய பிளாட்ஃபார்ம் லெவலில் நம்ம டிஸ்க் என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டூ தட். இப்போ எனக்கு ஹார்ட்வேர் லெவலில் சர்வர் ஹார்ட்வேர் லெவலில் எனக்கு வந்து என்கிரிப்ஷன் வேணும், எனக்கு வந்து இன்க்ளூடிங் மை டெம்பரரி டிஸ்க் ஆர் அந்த எஃபிமரல் டிஸ்க் எல்லாமே என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட் வேணும், எனக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கூட என்கிரிப்ட் ஆகி போகணும் அப்படின்னா என்கிரிப்ஷன் அட் ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பிரிங் யுவர் வர்ச்சுவல் மெஷின் ஆஃப் டவுன் பண்ணிட்டு தான் நீங்கள் எனேபிள் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் என்கிரிப்ஷன் அட் ஹோஸ்ட்டை. மெஷின் ஆனில் இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 VM என்கிட்ட இருக்கு. ஒரு VM ஐ திங்க் இட் இஸ் பவர்ட் ஆஃப், ஐ மீன் இட்ஸ் ஸ்டாப்ட் அண்ட் அதர் VM இஸ் ரன்னிங். ஸோ இப்போ இந்த VMல நான் போகிறேன் அப்படின்னா அந்த என்கிரிப்ஷன் அட் ஹோஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இட் வில் பி டிசேபிள்ட் அண்ட் இட் மைட் நாட் பி. இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் வெரிஃபை இட். ஸோ என்கிரிப்ஷன் அட் ஹோஸ்ட் வந்து இதில் வந்து இதாக இருக்குது, அவங்க கிளியராக சொல்கிறாங்க. ஸோ ஹோஸ்ட் லெவல் என்கிரிப்ஷன், ஹோஸ்ட் பேஸ்ட் என்கிரிப்ஷன்
என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெஷினை வந்து ஸ்டாப் பண்ணி டீஅலோகேட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ வேற அந்த ஸ்டாப் பண்ணி டீஅலோகேட் பண்ண மெஷினில் போயிட்டு அந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ 100% அது எனேபிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த விஎம்மோடைய இன்ஸ்டன்ஸ் டைப் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. சம்டைம்ஸ் அந்த பேசிக் சீரிஸ் ஆர் ஏ சீரிஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனை போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணி சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா வந்து இட் வில் கெட் என்கிரிப்டட் at the உங்களுடைய கேச்சிங், உங்களுடைய டெம்பரரி டிஸ்க், எஃபிமரல் டிஸ்க் அண்ட் ஆல்சோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் என்கிரிப்டட். ஸோ இட்ஸ் a very good feature which you can enable it at your ஹார்ட்வேர் லெவல், சர்வர் ஹார்ட்வேர் லெவலில், ஹோஸ்ட் லெவலில் நீங்கள் என்கிரிப்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து உங்களுடைய பேஸ் ஹார்ட்வேருடைய ஹைப்பர்வைசர் ஆர் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஹைப்பர்வி ரன் ஆகக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் இது கொஞ்சம் சிபியூ சைக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி இட் வில் டூ த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன். வேற அஷ்யூரோட டிஸ்க் என்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஓஎஸ் லெவல்லையும் பண்ணலாம் அண்ட் டேட்டா டிஸ்க்குக்கும் நீங்கள் வந்து இதை என்கிரிப்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டேட்டா டிஸ்க்கு என்கிரிப்ட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டிரெக்ட்லி கோ அண்ட் டூ இட் ஃபார் அ ரன்னிங் மெஷின்லேயே பண்ண முடியும். வேறஸ் ஓஎஸ் டிஸ்க் பண்றோம் அப்படின்னா அந்த மெஷினை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு டீஅலோகேட் பண்ணிட்டு தான் நீங்க யூ கேன் இதர் வந்து அதை டீஅலோகேட் ஸ்டாப் பண்ணாலே போதும், ஆர் எல்ஸ் அதை டிட்டாச் பண்ணி நீங்க என்கிரிப்ட் பண்ணாலும் நீங்க அப்படியும் பண்ணலாம். ஸோ போத் ஆப்ஷன்ஸ் ஆர் சப்போர்ட்டட். இப்போ இந்த இந்த ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கீ வால்ட் கிரியேட் பண்ணோம். கீ வால்ட்ன்றது வந்து அஷூரோடைய செக்யூர் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அதில் தான் நம்ம போயிட்டு ஜென்ரலாக அந்த கீஸ், நம்ம அப்ளிகேஷனுக்கு வாங்குற சர்டிஃபிகேட், நம்மளுடைய கிரெடென்ஷியல், சீக்ரெட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நம்ம மெயினாக என்கிரிப்ஷனுக்கு வந்து கீ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம கீ வால்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த கீயை கிரியேட் பண்ணிட்டு இது எந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு அதை கிரியேட் பண்ணுறோம், எந்த சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூ ஹாவ் எ கான்செப்ட் கால் டிஸ்க் என்கிரிப்ஷன் கீ அப்படின்ற மாதிரி ஒரு லிங்கிங் மெக்கானிசம் இருக்கு. ஸோ டிஸ்க் என்கிரிப்ஷன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஇஎஸ். ஸோ எந்த அஷ்யூர் டிஸ்க்கு எந்த கீ அப்படின்றத வந்து நம்ம அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் இந்த டிஸ்க் என்கிரிப்ஷன் செட் வழியா. ஸோ அஷ்யூரோட வர்ச்சுவல் மெஷினில் போயிட்டு டிஸ்க்ஸில் நம்ம எந்த டிஸ்க் என்கிரிப்ஷன் செட்ன்றதை செலக்ட் பண்ணி அதை எந்த கீன்றது ஆக்சஸ் கொடுப்பாங்க. இப்போ ஜென்ரலாக இதுக்கு வந்து ஒரு பர்மிஷன் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் யுவர் மேனேஜ் ஐடென்டிட்டி, மைக்ரோசாஃப்டுடைய அஜூர் ஏடி ஆர் இப்போ என்ட்ரான்னு சொல்கிறாங்களே அதில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஐடென்டிட்டிக்கு நீங்கள் என்ன பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓனர் பர்மிஷன் இருந்தால் இட் இஸ் கம்ப்ளீட்லி வில் ஹேவ் ஃபுல் ஆக்சஸ். பட் கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் த என்கிரிப்ஷன் செட். ஓகே, ஸோ தென் இதில் நீங்கள் ரெண்டு விதமாக வந்து என்கிரிப்ஷன் பண்ணலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் மேனேஜ்ட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் மேனேஜ்ட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் மேனேஜ்ட் கீன்றது வந்து it is managed by Microsoft, whereas customer managed key ன்றது வந்து it is managed by the customer. So நம்ம வந்து பாத்தீங்கன்னா you can create your own key and you can do it. So platform managed key நீங்க எதுவுமே வந்து அடிஷனலா எதுவும் பண்ண வேண்டாம். It is managed and delivered by Microsoft. இது ஆட்டோமேட்டிக்கா behind the scene வந்து it will பை டிஃபால்ட்டா வந்து பிளாட்ஃபார்ம் மேனேஜ் கீ யூஸ் பண்ணி தான் அவங்க என்கிரிப்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம கஸ்டமர் மேனேஜ் கீ போவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு கோ அண்ட் கிரியேட் அ கீ வால்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்து கீ வால்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ அவங்க சொல்றாங்க பாருங்க, யூ கேன் ஸ்டோர் அண்ட் மேனேஜ் கீ, சீக்ரெட், சர்டிஃபிகேட். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து அவங்களுடைய கோடில் வந்து எதுவுமே கிரெடென்ஷியல்ஸ் எதுவுமே ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஸோ இட் வில் நாட் பிகம் வல்னரபிள் அண்ட் இட் இஸ் எ கிளவுட் managed service. So it is also leveraging the hardware security module on your hardware, and this HSM is also FIPS 140/2-2 level compliance இருக்கு. So சில கஸ்டமர் வந்து FIPS compliant ஆன்னு கேட்டாங்கன்னா it is definitely compliant, and உங்களுக்கு ஆடிட் பண்றதுக்குமே வந்து it will help you because எல்லா லாகுமே வந்து என்னென்ன யார் ஆக்சஸ் பண்றாங்க, எப்போ ஆக்சஸ் பண்றாங்கன்ற கம்ப்ளீட் லாக் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வந்து நான் ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் a name, stan key vault 003 or whatever name I want to give, I can give it. ரெண்டு டிஃப்ரெண்ட் டியரிங் இருக்கு. ஸோ இதை வந்து நான் சாஃப்ட் டெலிட் எனேபிள் பண்றேன். 7 நாள் வரைக்கும் எனக்கு இதை டெலிட் பண்ணா கூட ரெக்கவர் பண்ற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் பண்றேன்.
ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணுமோ கொடுக்கறதுனா கொடுங்க. ஓகே, எந்தெந்த பர்டிகுலர் சிஸ்டம் அப்படின்றது இங்கேருந்தே கொடுத்துக்கலாம். அஷூரோட டிஸ்க் என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை அஷூர் வர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய் பண்ணுறதுக்கே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கொடுக்கலாம். இல்லை ஏஆர்எம் டெம்ப்ளேட் வழியாக நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷூர் டிஸ்க் என்கிரிப்ஷன் ஆப்ஷன் மட்டுமே எனக்கு இப்போ போதுமான ஆப்ஷன். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் இட், ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் ஃபார் அஷூர் விஎம் ஆல்சோ யூ கேன் டூ தட். ஸோ அதை வேலிடேட் பண்ணி அதை கிரியேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து கீ வால்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கீ கிரியேட் பண்ணணும். அந்த கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரலா அந்த என்கிரிப்ஷன் ஆப்ஷன் பண்ண போறோம். ஸோ கீ வால்ட் கிரியேட் ஆகட்டும். ஸோ once it is submitted I will show you how to do that. ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஏதோ ஒரு கீ வால்ட்டை ஜஸ்ட் ஒரு டெமோக்காக நான் காமிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு கீஸில் போயிட்டு யூ கேன் ஜெனரேட். இதில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கீ வந்து நீங்கள் வேற ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து கீ வாங்கியிருக்கீங்க இல்லை சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்க, அதை ரெஸ்டோர் பண்ணணும்னா ரெஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாண்ட் கீ 003 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். மற்ற எந்த ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ பை டிஃபால்ட் இட் இஸ் யூசிங் RSA அண்ட் இட் ஹேஸ் 2048 லென்த். இன்கேஸ் நீங்கள் கீயோட லென்த் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா யூ கேன் சேஞ்ச் இட். இஃப் யூ வாண்ட் டு செட் எக்ஸ்பைரி டேட் அதுவும் நீங்கள் செட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கீ ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் ஆட்டோ ரொட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா எவ்ரி 18 months ஆர் எவ்ரி couple of years நீங்கள் ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். Okay, so I just don't want to go that, and then you can create the key. So key create பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீயை நம்ம அஷூர் வர்ச்சுவல் மெஷின் டிஸ்க்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த டிஸ்க் கீ என்கிரிப்ஷன் வந்து எந்த செட் வந்து எந்த மெஷினுக்குன்றத நம்ம DES ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ கோ டு டிஸ்க் என்கிரிப்ஷன் செட். இதை நம்ம கிரியேட் பண்ணாதான் எந்த அஷூர் டிஸ்க்கு எந்த கீன்றதை நம்மளால லிங்க் பண்ண முடியும். ஸோ இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் அ நேம், ஸ்டாண்ட் டிஸ்க் என்கிரிப்ஷன் 003 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக கஸ்டமர் மேனேஜ் கீயா இல்லை பிளாட்ஃபார்ம் மேனேஜ் கீயா இல்லை வந்து டபுள் என்கிரிப்ஷன் வேணுமான்றது நம்ம பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் லெவல்லையும் என்கிரிப்ஷன் பண்ணுவாங்க, கஸ்டமரும் தே வில் ஹேவ் தேர் ஓன் கீ. ஸோ இதை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு செலக்ட் அண்ட் இதை நீங்கள் இங்கேருந்தே புதுசாகவும் கிரியேட் பண்ணலாம். ஸோ டிஸ்க் என்கிரிப்ஷன் செட் கிரியேட் பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா கீ வால்ட் கிரியேட் பண்ணலாம். ஆர் எக்ஸிஸ்டிங் கீ வால்ட்டை நீங்க செலக்ட் பண்ணாலும் எக்ஸிஸ்டிங் கீ வால்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்க கீயை சூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லாட்டி புதுசா நம்ம கீ வால்ட் கிரியேட் பண்ணலாம், கீ கிரியேட் பண்ணலாம், வாட் எவர் இஃப் யூ வாண்ட் டு டூ. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம கிரியேட் பண்ண கீ வால்ட் அண்ட் கீயை சூஸ் பண்றேன். ஸோ அதுல மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா எந்த வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணணுமோ கரண்ட் வெர்ஷன் நான் யூஸ் பண்றேன். தென் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட் இட். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஏதாவது பர்மிஷன் இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலில் போயிட்டு ஆர் பேக்கில் உங்களுக்கு கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜஸ் பர்மிஷன் இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கங்க. ஸோ அதை நான் எப்படி செக் பண்ணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ வெரிஃபை இட். சம்டைம்ஸ் அந்த இடத்துல எரர் வந்தது அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் இட். ஸோ அது எங்கே போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்க் என்கிரிப்ஷனில் இதில் போயிட்டு உங்களுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐஏஎம்ல பர்மிஷன் கொடுக்கும்போது ஆட் ரோல் அசைன்மெண்ட் இதில் வந்து நம்ம கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு பர்மிஷன் இருக்கும். ஸோ அந்த பர்மிஷனை வந்து நம்ம ஜென்ரலாக கொடுத்துக்கணும். ஸோ இது வந்து இந்த இடத்துல ஏன் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா நம்ம செக் பண்ணுறது வந்து டிஸ்க் என்கிரிப்ஷன் செட்டில் செக் பண்ணுறோம், அந்த இடத்துல செக் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் கீ வால்ட்டில் போயிட்டு நம்ம எந்த கீ வால்ட்டில் வந்து பர்மிஷன் கொடுக்க போகிறோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 003க்கு வந்து நம்ம பர்மிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் ரோல் அசைன்மெண்ட் இந்த இடத்துல போயிட்டு கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எங்கே இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஐடென்டிட்டிக்கு எந்த டிஸ்க் என்கிரிப்ஷன் செட்டுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்க போறோன்றத இங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த நேம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். DES 003க்கு நான் வந்து கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜஸ் கொடுக்க போறேன். அந்த டிஸ்க் என்கிரிப்ஷன் செட்ல இருந்து இந்த கீ வால்ட் ஆக்சஸ் பண்ணி கீயை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ அதுதான் வந்து ரைட் லெவல் ஆஃப் பர்மிஷன். நீங்க ஓனர் ஆக்சஸோ கண்ட்ரிபியூட்டர் ஆக்சஸோ கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகும். பட் கரெக்டாக நீங்கள் டிஸ்கில் என்கிரிப்ஷன் டிஸ்க் வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் கொடுத்தாலே இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். இப்போ அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கம் டு த வர்ச்சுவல் மெஷின். ஸோ இதில் வந்து இப்போ அடிஷ்னலாக நான் டிஸ்க் கிரியேட் பண்ணணும், டேட்டா டிஸ்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது நான் லைவாகவே மெஷின் ரன்னிங்கில் இருக்கும் போதே ஆன்லைனில் நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செலக்ட் த கீ தட் ஐ ஹவ் கிரியேட்டட். ஸோ இதில் போயிட்டு
கஸ்டமர் மேனேஜ் கீ மேலே வந்து பிளாட்ஃபார்ம் மேனேஜ் கீ இருக்கு. இதில் நான் கஸ்டமர் மேனேஜ் கீ ஆப்ஷனை வந்து எந்த கீ வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணி I can just save it. I can just give it a name, data disk 2, and then apply கொடுத்து சேவ் பண்ணலாம். வேறஸ் நான் ஓஎஸ் லெவல் டிஸ்கில் போயிட்டு பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த மெஷின் ரன்னிங்ல இருந்ததுன்னா அது நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல அது கிரே அவுட் ஆயிருக்கும். இட் வில் ஷோ a message changes to encryption setting can only be done when the machine disk is unattached or when the virtual machine is deallocated. ஸ்டாப்பா இருந்தா ஒர்க் ஆகும், இல்லாட்டி டிஸ்க் unattached இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைன், ஜஸ்ட் கோ ஒன் ஸ்டெப் பேக். வேறஸ் நீங்க இது ரன்னிங் மெஷின்ல ஆஃப் ஆயிருக்க மெஷின்ல போனீங்க அப்படின்னா இது உங்களால இப்ப மாத்த முடியும். ஸோ டைரக்டா இந்த மெஷின்ல போயிட்டு கேன் ஜஸ்ட் கோ டு டிஸ்க் அண்ட் தென் அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிட்டு அது ஓஎஸ் டிஸ்க்குக்கும் பண்ணலாம், டேட்டா டிஸ்க்குக்கும் பண்ணலாம். டேட்டா டிஸ்க்கு நீங்க மெஷின் ரன்னிங்ல இருக்கும் போதே பண்ண முடியும். ஸோ இதுல போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் DS003 அண்ட் யூ கேன் சேவ் இட். ஸோ இந்த மாதிரி உங்களால டைரக்டா வந்து பிளாட்ஃபார்ம் லெவல்ல வந்து என்கிரிப்ஷன் பண்ண முடியும். Azure Disk Encryption either using Microsoft key or கஸ்டமருடைய மேனேஜ் கீயை யூஸ் பண்ணி கூட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த இதில் நீங்கள் பிளாட்ஃபார்ம் மேனேஜ் கீ சூஸ் பண்ணலாம், or else you can go and choose the key that you have created for encrypting your disk. அந்த disk encryption கீயை யூஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி it will go and access your system. Just you can just say save and then it will be done. Okay, fine. So இந்த இடத்துல போயிட்டு I can just stop my virtual machine. So stop பண்ணிட்டு அதை நான் enable பண்ணி காமிக்கிறேன். So while this is getting powered off, meanwhile ஒரு சில important comparison பத்தி சொல்லித்தரேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் சொன்னேன். அஜூருடைய டிஸ்க் ஸ்டோரேஜ் சர்வர் சைடு என்கிரிப்ஷன் SSCன்னு ஒரு ஆப்ஷன், Azure Encryption at host level and Azure Disk Encryption, confidential disk encryption. So இது வந்து specific to a virtual machine ஃபேமிலிக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், அந்த DC series, EC series மட்டும்தான். Whereas encryption at rest, OS and data disk வந்து எல்லா ஆப்ஷன்லையுமே வந்து உங்களால என்கிரிப்ட் பண்ண முடியும். தட் இஸ் பியூட்டிஃபுல். அண்ட் தென் டெம்பரவரி டிஸ்க் நீங்க என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்ட் லெவல்ல வந்து என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணாதான் இந்த டெம்பரவரி டிஸ்க், அந்த கேச்சிங் கண்டென்ட், டேட்டா ஃப்ளோ இதெல்லாம் என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா either you have to do it at the hardware host level operating systemல பண்ணணும், இல்ல அஜூரோட virtual machine diskல போயிட்டு அந்த OS லெவல்ல நம்ம virtual machine OS லெவல்ல பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலையுமே நீங்க இந்த டிஸ்க் என்கிரிப்ஷன் செட் கிரியேட் பண்ணி தான் எல்லாத்தையுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். மெயின் டிஃபரன்ஸ் வந்து ஹோஸ்ட் லெவல்ல பண்ணீங்க அப்படின்னா ஹார்ட்வேரோடைய virtual machine CPU யூஸ் பண்ணோம். வேறஸ் Azure Disk Encryption பண்ணீங்க அப்படின்னா VM உடைய CPU இது யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. வேறஸ் இதுல என்ன டிராபேக் அப்படின்னா கஸ்டம் இமேஜஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்களா கிரியேட் பண்ற லினக்ஸ், எஸ்பெஷலி லினக்ஸ் கஸ்டம் இமேஜஸ்ல நீங்க Azure Disk Encryption யூஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி டெக்னாலஜி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ப்ரீமியம் கீ வால்ட் தேவைப்படுது அஜூரோட டிஸ்க் என்கிரிப்ஷன். மற்றது எல்லாமே நீங்க ப்ரீமியமும் யூஸ் பண்ணலாம், நார்மல் கீ வால்ட் ஸ்டாண்டர்டும் யூஸ் பண்ணலாம், HSM மாடியூல் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி மாடியூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஜென்ரலா நீங்க டிஃபெண்டர்ல போயிட்டு வல்னரபிலிட்டி ரிப்போர்ட் ஆர் அந்த செக்யூரிட்டி ரிப்போர்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா இந்த டிஸ்க் என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணல, இல்லை நீங்க கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா இட் வில் ஷோ இட் இஸ் உங்களுடைய சிஸ்டம் வந்து இட் இஸ் ப்ரோன் டு இஷ்யூஸ் அண்ட் அன்ஹெல்தி இந்த மாதிரி காமிக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் டர்ன் டு ஹெல்தி பை enabling Azure Disk Encryption. So enhanced key protection என்ற ஆப்ஷன் வந்து it is only available for confidential disk encryption. So கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் வந்து கஸ்டம் இமேஜுக்கும் ஒர்க் ஆகணும், enhanced key protectionும் வேணும், எனக்கு வந்து ப்ரீமியம் லெவல் confidential disk encryption வேணும் அப்படின்னா you can just go for confidential disk encryption. ஸோ கஸ்டமருடைய லீகல் ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் எனேபிள் இட். இப்போ இந்த மெஷின் ஸ்டாப் டீஅலோகேட்டட் வந்துச்சு. இப்போ இதில் டிஸ்க்ல போயிட்டு I can just go to that particular OS disk and இதில் போயிட்டு encryptionல I can just directly select DS003 and save it. As simple as that. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா fine, let's see. ஸோ ஜென்ரலாக ஏன் அந்த 003ல சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகலை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ டு தட் பர்டிகுலர் கீ அண்ட் தென் செக் த பர்மிஷன். 003ல போயிட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, டு அசோசியேட்டட் டிஸ்க் இமேஜ் ஆர் ஸ்னாப்ஷாட் வித் திஸ் டிஸ்க் என்கிரிப்ஷன் செட் நம்ம அதுக்கு வந்து ரோல் பர்மிஷன் கொடுக்கணும்.
ஸோ இப்போ இதில் அசைனிங் எ ரோல், இதில் போயிட்டு அந்த சொன்னோம் இல்லைங்களா, கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த பர்மிஷன், இந்த கிரிப்டோ சர்வீஸை யூஸ் பண்ணக்கூடிய பர்மிஷன் இல்லாததால தான் அந்த டைமில் வந்து அது எரர் அடிச்சுது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு சக்ஸஸ்ஃபுல்லி டூ தட். அந்த ஒரு இடத்துல தான் நமக்கு சேலஞ்ச் வரும். ஸோ அதை நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் கோ ஹியர் and then if you want to change the key, go to encryption and then you can just select the 03 and then save it. ஸோ லாஸ்ட் டைம் அது ஏன் எரர் வந்ததுன்னா அந்த ரோல் பர்மிஷன் வந்து அந்த கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் இல்லாதால உங்களுக்கு அந்த இது வந்து எரர் வந்து ரோல் இல்லாதால பிரச்சனை வந்தது. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாச் ஆயிடுச்சு. யூ ஆர் ஏபிள் டு சேஞ்ச் இட். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் திஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமர் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த லெவலில் என்கிரிப்ஷன் வேணுமோ இந்த 5 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அந்த ஸ்டோரேஜ் கிளாஸில் வந்து இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸை பற்றிலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட் யூ கேன் enable at all the layers, network level, Azure உடைய ஸ்டோரேஜ் கிளஸ்டர் லெவல், சர்வர் லெவல், virtual machine OS லெவல் வரைக்கும் நம்ம you can enable encryption and protect your customer environment. It is a layered approach. You can help your customers secure their information and data. So thank you for listening.